இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் 10th கெமிஸ்ட்ரியில் சொல்யூஷன்னா தீர்வுன்னு அர்த்தம். இங்கிலீஷில் தீர்வுன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன், அதோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கெமிஸ்ட்ரின்னு வரும்போது சொல்யூஷன்னா கரைசல்கள், ரைட்டா? கரைசல்னு சொல்லுவாங்க. அப்போ கரைசல்னு என்னது? இப்போ நீங்கள் ஜீனி இருக்குது, ஜீனி ஒரு கரைசல் தான். கரையும் எல்லா பொருள்களும் கரைசல், சிம்பிளாக வச்சுக்கோங்க. இப்போ ஜீனி ஒரு கரைசல், அதை தண்ணியில் போடுறேன், தண்ணியில் போட்டவுடனே அது கரைஞ்சிருது, ரைட்டா? அப்போ மொத்தம் தண்ணியும் ஜீனியும் சேர்ந்து கரைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு 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 மிக்சர், இது மிக்சர்னு சொல்லுவாங்க, கலவை. இது கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது, அயனிக் ரியாக்ஷனும் கிடையாது, மெட்டாலிக் ரியாக்ஷனும் கிடையாது, ரைட்டா? இது ஒரு கலவை தான். இதில் எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷனே நடைபெறவில்லை, ரைட்டா? கரையுது, அவ்வளோ சிம்பிள், தட்ஸ் ஆல் ரைட். ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸில் கரையுது, ரைட்டா? தண்ணி என்ற பொருளில் இது ஜீனி என்ற பொருள் கரையுது, முடிவாக சொல்யூஷன் கிடைக்கிறது, கரைப்பான் கிடைக்கிறது, கரைசல் கிடைக்கிறது, ரைட்டா? இதில் அயனிக் ரேடியேஷன், அயனிக் பாண்ட் இருக்கா? இல்லை. கோவலண்ட் பாண்ட் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் பாண்ட் எதுவுமே இல்லை, ரைட்? நெக்ஸ்ட் இப்போ போக ஒன்றுனா சொல்லித்தரேன். சால்யூட்னு என்ன, சால்வெண்ட்னு என்ன, சொல்யூஷன் என்னன்ட்டு. இன்ட்ரோடக்ஷன், அறிமுகத்தில் என்ன போட்டிருக்கான்? யூ ஹேவ் லேர்ன்ட் அபவுட் மிக்சர்ஸ் இன் யுவர் லோவர் கிளாஸஸ். அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க, யூ ஹேவ், நீங்கள் இருக்கீங்க. எவ்வாறு இருக்கீங்க? லேர்ன், படித்திருக்கிறீர்கள். அபவுட் த மிக்சர்ஸ்னால் கலவைகள். இதில் கெமிக்கல் ரியாக்ஷனே இல்லை, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ கலவை தான், சிம்பிள் கலவை. இப்போ நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றீங்க, ஆப்பிள் ஜூஸில் பாலை கலக்கிறான், தண்ணியை கலக்கிறான், ஜீனியை கலக்கிறான், மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான், ரைட்டா? அது ஒரு கலவை. இதில் நீ பிரித்து பார்க்க முடியுமா? அந்த ஆப்பிள் ஜூஸை நான் கொடுத்தா அதில் ஆப்பிளை காமிக்க முடியுமா? முடியாது. ஜீனியை காமிக்க முடியாது. அதாவது சொல்யூஷன். இந்த காம்பினேஷனுக்கு பேர் சொல்யூஷன், ரைட்டா? இஸ் அபவுட் ஏ மிக்சர் இன் யுவர் லோவர் கிளாஸஸ். கீழே உள்ள வகுப்புகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க மிக்சரை பற்றி. அப்படி மிக்சர்னால் கலவை, ரைட்டா? அது கரைசல். சொல்யூஷன்னா கரைசல், ரைட்டா? Next sentence. Most of the substances that we encounter in our daily life are mixtures of two or more substances. அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ்னால் அதில் உள்ள பொருட்கள், அந்த மிக்சரில் உள்ள பொருட்கள். இப்போ ஜீனி ஒரு சப்ஸ்டன்ஸ், அதேமாதிரி ஆப்பிள் ஒரு சப்ஸ்டன்ஸ், இதெல்லாம் ஒரு பொருட்கள், ரைட்டா? மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் தட் வி என்கவுண்டர்னால் ஆர்மியில் போய் பார்த்தீங்கன்னா சுடுறது, ஒருத்தவங்க எழுத்து நின்று சுடுறது, ரைட்டா? அவன் என்கவுண்டர் பண்ணுவான். என்கவுண்டர்னால் தீவிரவாதி கூட என்கவுண்டர் பண்ணுவான். அதாவது நேருக்கு நேரம் நின்று சண்டை போடுறது, அதை என்கவுண்டர்னு சொல்லுவாங்க. இங்கே என்கவுண்டர் என்னது? ஆக்சுவலி இங்கிலீஷில் நீங்கள் வெர்புன்னு அவங்கள பார்த்து எடுக்கணும், ரைட்டா? என்ன எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் தட் வி என்கவுண்டர்னா பங்கு வகிக்கிறது. இந்த இடத்துல என்னது? பங்கு பெறுகிறது. பல பொருள்கள் பங்கு பெறுகிறதுன்னு வரும். அங்கே நீ இன்னொரு இடத்துல இதை என்கவுண்டர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சண்டை போடுற நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணான்னு அர்த்தம். இந்த பல பொருள்கள் பங்கு வகிக்கிறது இன் அவர் டெய்லி லைஃப். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பல பொருள்கள் நம்மளுக்கு பங்கு வகிக்கிறது. எப்படி? ஆர் மிக்சர்ஸ், கலவைகளாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இப்போ நம்ம டீ சாப்பிட்றோம், அது ஒரு கலவை. டீ கலந்த ஒரு கலவை, அதை நம்ம சாப்பிட்றோம். லெமன் ஜூஸ் சாப்பிட்றீங்க, அதில் ஜீனி ஒரு மிக்சர், ஒரு சப்ஸ்டான்ஸ், லெமன் ஒரு சப்ஸ்டான்ஸ், இது தண்ணி ஒரு சப்ஸ்டன்ஸ், ரைட்டா? அப்போ மூணும் கலந்து ஒரு கலவை, ஒரு சொல்யூஷன், ரைட்டா? சொல்யூஷன். இது ஒரு மிக்சர் இஸ் கால்டு சொல்யூஷன். நான் போக சொல்லுவேன் ஹோமோஜினியஸ் என்னன்ட்டு. இப்போ சிம்பிளாக போகிறோம், இதிலே சொன்னால் அப்படி புரியாது. இப்போதைக்கு சிம்பிள் இதை வச்சுக்கோங்க. மிக்சர்னால் ஒரு கலவை, ரைட்டா? வித்தவுட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்போது இன் டெய்லி லைஃப் ஆர் மிக்சர்ஸ். அப்போது மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் தட் வி என்கவுண்டர் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மிக்சர்ஸ். அப்படின்னா பல பொருட்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிறோம். எப்படி? ஆஸ் எ மிக்சர்ஸ்னால் கலவைகளாக உபயோகப்படுத்துகிறோம். ஆஃப் 2 or more சப்ஸ்டன்சஸ், ரெண்டுக்கு மேலேயோ கலவைனால ஒன்று கலவை ஆகுமா? வெறும் தண்ணி மட்டும் கலவை ஆகுமா? ஆகாது. பியூர் வாட்டர், ரைட்டா? அதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். ஏதாவது ஒரு ஜீனியோ இல்லை உப்பையோ ஏதாவது ஒரு சேர்த்தேன்னா அதுக்கு பேர் ஒரு கலவை. அப்படி இந்த மாதிரி ரெண்டுக்கு மேற்பட்ட பொருட்களை கலவையாக பயன்படுத்தி அதை மிக்சர் நாம் உபயோகப்படுத்துகிறோம், ரைட்? ஓகே. நெக்ஸ்ட், மூணாவது சென்டென்ஸ். த சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் எ மிக்சர் மே எக்ஸிஸ்ட் இன் ஒன் ஆர் மோர் ஃபிசிக்கல் ஸ்டேட். அப்படின்னா இந்த உள்ள நம்ம சப்ஸ்டன்ஸ் பொருளை உபயோகப்படுத்துகிறோமே, த சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் எ மிக்சர்ன்றது கலவையில் உள்ள பொருள்
2 பொருள் 3 பொருள் இருக்குது. சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட்னா இருக்கிறது. எதில் இருக்கிறது? இந்த கலவையில் உள்ள பொருள் மே எக்ஸிஸ்ட் இன் ஒன் ஆர் மோர் ஃபிசிக்கல் ஸ்டேட். அப்படின்னா எக்ஸிஸ்ட் தென்படும், இந்த இடத்துல தென்படும்னு அர்த்தம். மே எக்ஸிஸ்ட் இன் ஒன் ஆர் மோர் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் தன்னோட நிலைமை, தன்னோட இந்த கலவையில் ஒரு சப்ஸ்டன்ஸ், ஏகப்பட்ட சப்ஸ்டன்ஸ் 1 2 3 போட்டிருப்போம். அந்த சப்ஸ்டன்ஸு எப்படி இருக்கும்? மிக்சரில் உள்ள சப்ஸ்டன்ஸ், அந்த ஒரு கலவையில் உள்ள சப்ஸ்டன்ஸ் மே எக்ஸிஸ்ட்னா தென்படும் இன் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேலே ஒன் ஆர் மோர் ஃபிசிக்கல் ஸ்டேட்னா அதனோட ஃபிசிக்கல் குணநலங்கள். கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது, ரைட்? 2 ரியாக்ஷன் இருக்குது. ஒரு காம்பனண்ட்டுக்கு, ஒரு எலிமெண்ட்டுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட் தென்படும், அதனோட இயற்கை குணநலங்கள் அதில் தென்படும் அந்த கலவையில், ரைட்டா? இப்போ ஜீனியோட இயற்கை குணநலங்கள்னு ஸ்வீட்டை கொடுக்குறது. அதே உப்பு ரெண்டுமே சாலிட் தான். ஜீனி சாலிட், உப்போட குணநலங்கள் என்னது? துவப்பை கொடுக்குறது. புரியுதா? அதேமாரி நீ ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கோ, ரைட்டா? அதனோட ஃபிசிக்கல், இதில் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், ரைட்டா? ஃபிசிக்கல் ஸ்டேட்டை காமிக்கும் அந்த கலவையில். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக வென் வி பேன் வுட் அப்படின்னா, உதாரணமாக வென் வி பேன் எரிக்கிறோம். எதை எரிக்கிறோம்? வுட், ஒரு மரத்தையோ ஒரு மரக்கட்டையோ எரிக்கிறோம். வுட்னா மரக்கட்டையோ எரிக்கிறோம். எரிக்கும்போது என்ன ஃபார்மேஷன் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு போகுமா? போகுதா? போச்சுன்னா என்னது? கார்பன் டை ஆக்சைடு, ரைட்டா? அண்டு கார்பன் மோனாக்சைடு. CO2னா கார்பன் டை ஆக்சைடு. டைன்னு ஏன் சொல்கிறா? 2 ஆக்சிஜன் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ கார்பனோட 2 ஆக்சிஜன் சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு, கார்பனோட 1 ஆக்சிஜன் சேர்ந்தால் கார்பன் மோனாக்சைடு. மோனோனா 1, டைனா 2, ட்ரைனா 3, ரைட்டா? அதை ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? த ஸ்மோக் ரிலீஸ்டு இன் எ மிக்சர் ஆஃப் சாலிட் அப்படின்னு சொல்கிறான். நல்லா பார்த்துங்க. வென் வி பேன் வுட், நம்ம வுட்டை எரிக்கும்போது அதில் என்ன ஆகும்? அந்த கட்டை வந்து கரியாக மாறிடும். அது ஆவியாக போகிறது என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு ஆவியாக போகும், கார்பன் மோனாக்சைடும் போகும். அதை தான் சொல்கிறான். இதை எப்படி சொல்கிறான்னு பாரு. த ஸ்மோக்னா புகை ரிலீஸ். எரிக்கும்போது புகை ரிலீஸ்னால் வெளியே வருது இல்லையா? ரிலீஸ்னால் புகை வெளியே வருகிறது. இஸ் எ மிக்சர் ஆஃப், அது எப்படி வருது? அந்த புகை ஒரு கலவையாக தான் வருது. வெறும் கார்பன் டை ஆக்சைடாக போகுதா? அந்த புகைக்குள்ள பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், கார்பன் மோனாக்சைடு இருக்கும். அப்போ மிக்சர் தானே, ஒரு கலவை தானே. அந்த புகை த ஸ்மோக் ரிலீஸ் இஸ் எ மிக்சர், ஒரு கலவையாக வெளியே வருது, ஆவியாக போகுது. ஆஃப் சாலிட் கார்பன், சாலிட் கார்பன் கீழே இருக்கக்கூடிய சாலிட் கார்பன். எரிச்ச உடனே என்ன ஆகுது? அந்த கட்டையானது கார்பனாக மாறிடுது. அந்த எரிக்கிற கட்டை அதை ஆஃப் அந்த மிக்சர் எப்படி நல்லா திருப்பி படிக்கிறேன் பார்த்துக்கோங்க. த ஸ்மோக் ரிலீஸ் இஸ் எ மிக்சர் அப்படின்னா ஸ்மோக், அந்த ஆவி ஒரு மிக்சராக போகுது, ரைட்டா? எதிலிருந்து போகுது? ஆஃப் சாலிட் கார்பன், அந்த திடப்பொருளான ஒரு கார்பன். அதான கட்டை வந்து கார்பன் ஆகாது, அது எரிச்சதுக்கப்புறம் கார்பனாக மாறிடும். கரியும் இல்லையா? அதான் அந்த கரிய கார்பன், அதாவது சாலிட் திடமான கரிய கார்பன்லேருந்து புகை வெளியேறுகிறது. அதில் ரைட்டா? அது புகையில் மிக்சர் ஒரு கலவை புகை மாதிரி வெளியேறுது. அண்டு சொல்ல கேஸும் வெளியாகுது. புகை வெளியாகுது, அதுக்கடுத்து அதில் கேஸும் வெளியாகுது. லைக் எப்படி? உதாரணமாக அதில் என்ன கேஸ் வெளியாகுது? புகை போகுது, கண்ணுக்கு தெரியுது. அதில் மிக்சருக்குள்ளே என்ன இருக்குது? அண்டு கேஸ், அது ஒரு கேஸ். என்ன கேஸ் இருக்குது? லைக் CO2, கார்பன் டை ஆக்சைடு இஸ் எ கேஸ். அந்த புகையில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, CO அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு இருக்குது, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பேராகிராஃப், ரைட்டா? இன் சம் கேசஸ், சில வழிமுறைகளில், சில உதாரணமாக, இன் சம் கேசஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கேசஸ்ன்றது எக்ஸாம்பிள்னு அர்த்தம், ரைட்டா? இன் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்னா சில மிக்சர்களை பார்க்கும்போது, சில கலவைகளை நாம் பார்க்கும்போது, இந்த கலவைகள் தான் சொல்யூஷன் சொல்லுவேன். இனிமேல் போகும்போது உங்களுக்கு புரியும். இப்போ கலவைன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் சொல்யூஷன் என்ன, கலவைக்குள்ளே என்ன இருக்குது? சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ரைட்டா? பல 2க்கு மேலே உள்ள சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்றா சேரும்போது கலவை. இந்த கலவையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பேன், பார்த்துக்கோங்க, ரைட்டா? இன் சம் கேசஸ் ஆஃப் மிக்சர் அப்படின்னா இந்த கலவைகளில் சில வகைகள், ரைட்டா? their components can be separated easily, whereas in some other cases they can't be அப்படின்றான். அதோட புதுசாக வச்சுட்டான். மீனிங் புரியுதா? சில கேஸ்களில், இப்போ ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ், எல்லாமே ஒரே மாதிரி 100 ஸ்டூடெண்ட் 100 பேருமே ஒரே மாதிரி படிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஒரு பொண்ணு முதல்ல எங்கே வருவா, ஒரு பொண்ணு கீழே வருவா.
ஒரு பொண்ணு பெயிலாவா, ஒரு பொண்ணு டாப்பில் போயிட்டுருப்பா. அப்போ 2 பேருக்கு பல டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? கீழே உள்ளதுக்கும் மேலே உள்ள பொண்ணுக்கும் மீதி விட்டுரு. அந்த 2 பேத்துக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் இருக்குது, ரைட்டா? அந்த பொண்ணுக்கு படிக்கவே முடியாது, இந்த பொண்ணுக்கு படிக்கிறதே ஈஸி. அப்போ 2மே வித்தியாசமாக இருக்குது இல்லையா? ஆனால் 2மே ஒரே வகுப்பில் தான் படிக்கிறாங்க, ஒரே வாத்தியார் தான் பாடம் நடத்துகிறாங்க, ஒரே டயத்தில் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணால் ஏன் முடியல? அதை மாதிரி அதுதான் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போது இன் சம் கேசஸ் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்னா, சில மிக்சர்களில், சில கலவைகளில் தேர் காம்போனன்ட்ஸ், அதாவது சப்ஸ்டன்ஸ்னு முதல் சொன்னேன். இப்போ காம்போனன்ட்ஸ் ரெண்டும் ஒன்று தான். காம்போனன்ட்ஸ்னால உள்ள கலக்கும் பொருள், சப்ஸ்டன்ஸ்னால உள்ள கலக்கும் பொருள் தான், ரைட்டா? அப்போ தேர் காம்போனன்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஈஸிலி அப்படின்னா, இப்போ நான் ஒரு தண்ணியில் மணலை கலக்கிறேன். அப்போ இதுக்கு பேர் என்னது? இது சொல்யூஷனா? சொல்யூஷன் என்னது? கலவை ஆனதுக்கப்புறம் கண்ணில் தெரியக்கூடாது. எப்படின்னா, இப்போ உப்பு கண்ணில் தெரியுமா? கலவை ஆனதுக்கப்புறம் தெரியாது. இதில் மணலை ஒரு கிளாஸில் எடுத்துக்கிறேன், மணலை கலந்துடுறேன் கொஞ்சம். அந்த மணல் வந்து கரையுமா? கரையாது. அப்போ அது தண்ணியை பிரித்து எடுத்துடலாமலே. மணல் நம்ம வழிகாட்டியாச்சு, மணல் திரும்பி வந்துடும். அதேமாதிரி ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு 2 நல்லெண்ணெய் விடுறேன், இல்லை பெட்ரோலை விடுறேன், இல்லை விளக்கெண்ணெய் விடுறேன். அது வந்து கரையுமா? கரையாது. அப்போது இதெல்லாம் சொல்யூஷன் கிடையாது. கரைஞ்சாதான் சொல்யூஷன். கரைஞ்சி அந்த பொருள் கண்ணுக்கு தெரியக்கூடாது, தெரியாமல் இருக்கணும், அப்போத்தான் சொல்யூஷன். இப்போ கரையாமல் அது வாட்டி நின்றுக்கிட்டு இருக்கு. எண்ணெய் மேலே தண்ணியில் ஊற்றுனேன்னு மிதங்கும், எண்ணெய் தெரியும், கீழே தண்ணி தெரியும். மணலை உள்ளே போட்டிங்கன்னா மணல் கீழே படிஞ்சிருக்கும், மேலே தண்ணி இருக்கும். அப்போ இதுக்கு பேர் இட் இஸ் நாட் ஏ சொல்யூஷன். புரிஞ்சுதான்? இப்போ நல்லா பார்த்துக்கோ. அதுதான் சொல்கிறேன், த காம்போனன்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஈஸிலி அப்படின்னா, மிக்சரில் உள்ள காம்போனன்ட்ஸ். இப்போ தண்ணியில் நான் மணலை போட்டுறேன், தண்ணியில் எண்ணெயை போட்டுறேன்னு பிரிச்சிடலாம். அதான் சொல்கிறேன், த காம்போனன்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட்னு பிரிக்கலாம் ஈஸிலி, சாதாரணமாக பிரிச்சிடலாம். வேறஸ் இன் சம் அதர் கேசஸ் த காண்ட் பி அப்படின்னா, அதை ஒன்று படிக்கிட்டான் அப்படின்னா, சில கேஸில் நம்ம பிரிக்க முடியாது. மிக்சர்லேருந்து நம்ம பிரிக்க முடியும். இப்போ உப்பு பிரிக்க முடியுமா? ஜீனியை பிரிக்க முடியுமா? ஆப்பிள் ஜூஸை நான் கரைச்சி வச்சிடுறேன், ஆப்பிளை நீ கொண்டாந்து கொடுத்துருவியா? கொடுக்க முடியாது. ஆப்பிள் ஜூஸை நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி கொடுத்துட்றேன், எனக்கு ஆப்பிளை அதுக்குள்ளே ஆப்பிள் எடுத்து கொடுக்க முடியுமா? அப்போ அது அதில் பிரிக்க முடியாது. ஆனால் இப்போ நான் எண்ணெயை ஊற்றுறேன், எண்ணெயை பிரிச்சிடலாம். மணலை ஊற்றுறேன், மணலை பிரிச்சிடலாம். அதை தான் எழுதியிருக்கேன். அந்த 2 சேர்த்து ஒரே சென்டென்ஸ் எழுதியிருக்கான். நல்லா கவனித்தா. காம்போனன்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட். காம்போனன்ட்ஸ் உள்ளே இருக்குது, இந்த பொருள் உள்ள அந்த தண்ணிக்குள்ளே இருக்க பொருள் பிரிக்கலாம். த காம்போனன்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஈஸிலி, ஈஸியாக பிரிச்சிடலாம். இந்த மணலை பிரிச்சிடலாம், எண்ணெயை பிரிச்சிடலாம். வேறஸ் அங்கே இன் சம் அதர் கேஸஸ், சில கேஸில், சில நிகழ்வுகளில், இந்த சம் அதர் கேஸில் சில நிகழ்வுகளில் தே காண்ட் பி, ஆனால் பிரிக்க முடியாது. தே காண்ட் பி. நீங்கள் ஏன் கேட்கலையா? தே காண்ட் பி செப்பரேட்டர்னு ஏன் போடலை, வெறும் தே காண்ட் பின்னு போட்டுக்கான்னா, இது நீ உனக்கு புரியலன்னு தே காண்ட் பி செப்பரேட்டர்னு போட்டுக்கோ, ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோ. அதுக்கடுத்து தே காண்ட் பி நிப்பாட்டிக்கிட்டான். நீ புரியலன்னு தே காண்ட் பி செப்பரேட்டட். சில இதில் பிரிச்சிடலாம், சில மிக்சரில் பிரிச்சிடலாம், சில மிக்சரில் பிரிக்க முடியாது. அந்த காண்ட் பின்றதுக்கு அடுத்து செப்பரேட்டர்னு போடணும். அவன் போடலை, நீ போட்டுக்கோ, ரைட்டா? நெக்ஸ்ட் கன்சிடர் த 2 மிக்சர்ஸ். இப்போ 2 கலவையை எடுத்துக்கிடுவோம், ரைட்டா? இந்த மேலே சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கன்சிடர் 2 மிக்சர்ஸ், 2 கலவை எடுத்துக்கிடுவோம். ஒன் விச் கண்டெயின் சால்ட், ஒரு கலவையில் வந்து உப்பு இருக்குது, அண்டு வாட்டர். ஒரு கலவையில் என்ன கலவைனால 2 இருக்கணும், தண்ணியும் உப்பும் இருக்குது, ரைட்டா? ஒரு கிளாஸில், அதாவது ஒரு கலவை, ஒரு மிக்சர். இப்போ உதாரணம் சொல்கிறாங்க கேளு. நல்லா பார்த்துக்க. கன்சிடர் டூ மிக்சர்ஸ், 2 கலவை எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு கலவையை பற்றி சொல்கிறான். ஒன் விச் கண்டெய்ன்ஸ், ஒரு கலவை வந்து, ஒன்றுனா ஒரு கலவை, விச் கண்டெய்ன்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர், உப்பையும் தண்ணியும் வச்சுருக்கு. அப்படின்னா உப்பு அதில் கரைஞ்சிருக்கு, ரைட்டா? உப்பு கரைஞ்சிருக்கு. ஆனால் உப்பு இருக்குது தெரியுமா? தெரியாது, கரைஞ்சக்கப்போ, ரைட்டு? அண்ட் அனதர்ஸ், இன்னொரு கலவை எடுத்துக்கிறோம். அண்ட் அனதர் விச் கண்டெய்ன்ஸ் சேண்ட் அண்ட் வாட்டர், அதே கிளாஸ், அதே இன்னொரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிறோம் ஃபுல்லாக. ஒரு 2 கரண்டி மணலை போடுறோம். அப்போது கலவையில் உப்பையும் தண்ணியும் கலந்துருக்கு. அதில் உப்பு தெரியுமா? உப்பு தானே கரைஞ்சது, ஆனால் உப்பு தெரியுமா? தெரியாது. இந்த 2வது கல்லில் தண்ணியில் இந்த மணலை போட்டிருக்கேன், ஆனால் மணல் தெரியுமா? கீழே தெரியும். அந்த கண்ணாடி கிளாஸில் கீழே பார்த்தா மணல் தங்கியிருக்கும். அப்போது இந்த 2 தான் உதாரணம். அவன் மேலே சொன்னதுக்கு 2 உதாரணம் ஆயிடுச்சா? இப்போது கலவையிலேருந்து உப்பை நீ பிரித்து எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் 2வது கலவையிலேருந்து மணலை பிரித்து எடுத்துடலாமா? தாராளமாக. வடிகட்டினா ஒரு துணியில் போட்டு தண்ணியை வடிகட்டு மணல் போகிற மேலே நின்றுமா? அப்போ 2வது கலவையில் பிரிச்சிடலாம், கலவையில் பிரிக்க முடியாது. அதுதான் மேலே சொல்லியிருக்கான், ரைட்டா? இதுக்கு உதாரணம்.
அடுத்து வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ். வாட்டர் வந்து ஒரு காம்போனன்ட். வாட்டரும் ஒரு காம்போனன்ட் தான், ரைட்டா? மிக்சரில் வாட்டர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த காம்போனன்ட். அதில் உப்பு ஒரு காம்போனன்ட். நீ என்னென்ன கலக்கிறியோ, இப்போ நான் லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதில் என்னென்ன கலப்பாங்க? வாட்டர் ஒரு காம்போனன்ட், சுகர் அது ஒரு காம்போனன்ட், லெமன் சிட்ரிக் ஆசிட் அது ஒரு காம்போனன்ட். இந்த மூணையும் நான் கலந்துட்டேன்னா மூணையும் என்னால் பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ இது சொல்யூஷன். பிரிக்க முடியாது சொல்யூஷன். பிரிக்க முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது சொல்யூஷன் கிடையாது. இப்போ எண்ணெயை கலக்கிறேன், எண்ணெயை பிரிச்சிடலாம், ரைட்டா? அதேமாரி நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த காம்போனன்ட். அப்போ வாட்டரும் ஒரு காம்போனன்ட் தான். அப்போ இதில் லெமன் ஜூஸில் 3 காம்போனன்ட் இருக்குது. வாட்டர், சிட்ரிக் ஆசிட் அண்டு சுகர், ரைட்டா? அப்போது வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் இன் போத் த மிக்சர்ஸ். அப்படின்னா 2 மிக்சர்லேயும் வாட்டர், இந்த மேலே மணல்லையும் வாட்டர் ஒரு காம்போனன்ட் தான், இந்த உப்புலையும் வாட்டர் ஒரு காம்போனன்ட் தான் சொல்கிறான், ரைட்டா? இந்த போத் வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் இன் த போத் மிக்சர்ஸ், ரைட்டா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கேஸ், கேஸ் எடுத்துக்கோங்க. கேஸ்னது சால்ட்டு தானே டிசால்வ் ஆகிருக்கு, நல்லா கற்றுக்கும். இன் ஃபஸ்ட்டு கேஸ், கேஸில் உப்பு கரைஞ்சிருக்கு தண்ணியில், அதை எடுத்துக்கோ. இன் ஃபஸ்ட்டு கேஸ் சால்ட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். அப்படின்னா உப்பு டிசால்வ் மீனிங் என்னது இங்கிலீஷில்? கரைதல், ரைட்டா? உப்பு நீ போடுற, அது கரைஞ்சிருது இல்லையா, அதுக்கு பேர் டிசால்வ்னா கரைதல், ரைட்டா? கரைக்கிறதுக்கு பேர் டிசால்வ் இன் வாட்டர். தண்ணியில் வந்து உப்பு கரையுது ஃபஸ்ட் கேஸில். இந்த செகண்ட் கேஸ் ரெண்டாவது டம்ளரில் வச்சுருக்கீங்களா, மணலை போடுற. இந்த செகண்ட் கேஸ் சேண்ட் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். மணல் தண்ணியில் கரையுதா? கரையாது, அது அப்படியே போய் உக்காந்துக்கிறோம், ரைட்டா? அதான் சொல்ல. இந்த ரெண்டாவது கேஸில் த சேண்ட் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட், சேண்ட் இன் வாட்டர் காண்ட் பி செப்பரேட்டட் பை சேண்ட் இன் வாட்டர் கேன் பி செப்பரேட்டட் பை ஃபில்ட்ரேஷன். அப்படின்னா மணல், ரெண்டாவது கேஸில் மணலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம், தண்ணியை தனியாக எடுத்துடலாம், மணலை தனியாக எடுத்துடலாம் ரெண்டாவது கேஸில். பட் ஆனால் சால்ட் ஃபஸ்ட் கேஸில், இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் சொல்கிறான், பட் ஆனால் சால்ட் காண்ட் பி செப்பரேட்டட் அஸ் இட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். அப்படின்னா சால்ட் காண்ட் பி செப்பரேட்டட், உப்பை பிரிக்க முடியாது. எப்போ? ஆஸ் இட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். இது தண்ணிக்குள்ளே கரைஞ்சிருச்சுன்னு சொன்னால் உப்பை பிரிக்க முடியாது. இதுக்கு பேர் இப்படி இருந்தால் டு ஃபார்ம் ஏ ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனுக்கு, கரைக்க முடியாத சொல்யூஷனுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன், ரைட்டா? நல்லா கவனிச்சு. இப்போ தான் ஸ்டெப்புக்கே போகிறோம், கரைசலோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கோம். மிக்சர்னு என்னென்னு தெரியணும், காம்பவுண்ட்னு என்னென்னு தெரியணும், சப்ஸ்டன்ஸ்னு என்னென்னு தெரியணும். காம்பவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ஒன்று தான், மிக்சர் வந்து கலவை, நோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரைட்டா? அதை நல்லா கவனிச்சுக்கணும். ஆஸ் இஸ் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். இப்படி டிசால்வ் ஆயிடுச்சு தண்ணியில், அதை வந்து நம்ம பிரிக்க முடியலன்னு சொன்னால் அதற்கு டு ஃபார்ம் ஏதாவது ஒரு எதை உண்டாக்குவதற்கு டிசால்வ் ஆயிடுச்சு? டு ஃபார்ம் ஏ அந்த சொல்யூஷன் டிசால்வ் ஆயிடுச்சு. அந்த காமனாக நான் சொல்யூஷன் சொன்னேன். இப்போது கெமிக்கல் பேர், அதுக்கு அந்த சொல்யூஷனுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். அதை பிரிக்க முடியாத ஒரு கலவை, அதற்கு பேர் வந்து ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். இப்போ ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன் ஒன்று இருக்குது, ரைட்டா? அதை நம்ம பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வாங்க, ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா இது ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர், கலவை என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, த கைண்ட் ஆஃப் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் ஏ சொல்யூஷன். நல்லா நான் இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சரை தான் நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? சொல்யூஷன் என்று அழைக்கிறோம், கரைசல் என்று அழைக்கிறோம். இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு என்னது? ஒரு பொருள் இன்னொரு பொருளை கரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டையுமே பிரிக்க முடியல நம்மளால். அப்போ அது என்னத்தை உண்டாக்குது? ஹோமோஜீனியஸ். பிரிக்க முடியாதனால அதனோட பேர் என்னது? ஹோமோஜீனியஸ் மிக்சர். அப்போ ஹோமோஜீனியஸ் மிக்சரோட இன்னொரு பேர் என்னது? சொல்யூஷன், கரைசல், ரைட்? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். இதை தானே பார்க்க இருக்குது. சரி, இதை முடிச்சிடுவோம். சொல்யூஷன் இன் டு டே லைஃப். அப்போது இந்த கரைசல் நம்மளோட வாழ்க்கையில் அன்றாட எங்கே வருது? சொல்யூஷன், கரைசல் ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆர் சொல்யூஷன் சேம், ரைட்டா? அதேமாதிரி சப்ஸ்டன்ஸ் அண்ட் காம்பனன்ட் சேம். மிக்சர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அது பேரில் இவ்வளோ தான். சொல்யூஷன்ஸ், கரைசல் இன் டு டே லைஃப், அன்றாட மனிதனோட வாழ்க்கையில் டே டு டே லைஃப். அப்படின்னா ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் இந்த சொல்யூஷன் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம், ரைட்டா? ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் இன் சீ வாட்டர். அப்படின்னா இயற்கையிலே நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. எங்கே இருக்குது? கடல் தண்ணியில் உப்பு கலந்துருக்கா? அது ஒரு சொல்யூஷன் தானே. அது பிரிக்க முடியுமா?
முடியாது. கடலில் போய் வெறும் தண்ணியை மட்டும் எனக்கு கூட உப்பில் எடுத்துகிட்டு வந்துட முடியுமா? சான்ஸே கிடையாது. அப்போ இயற்கையிலே நம்ம பூமியில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது பேர் என்னது? சீ வாட்டர். சீ வாட்டரில் என்ன தண்ணியும் இருக்குது, உப்பும் இருக்குது. அப்போ அது ஒரு சொல்யூஷன், ஹோமோஜீனியஸ் மிக்சர், ரைட்டா? ஒன் ஆஃப் த நேச்சர்லேயே இயற்கையான எக்ஸிஸ்டிங் கிடைக்கிறது. இயற்கையிலே எக்ஸிஸ்ட்னா கிடைக்கிறது. எது சொல்யூஷன் இருக்குது நம்மளுக்கு கிடைக்குது. என்னது? சீ வாட்டர் இருக்கிறது. கடல் தண்ணி உண்மையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் என்றான். வி காண்ட் இமேஜின் லைஃப் ஆன் எர்த் வித்தவுட் சீ வாட்டர். நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. வி காண்ட் இமேஜின் அப்படின்னா நம்மளால் இமேஜினை கற்பனை பண்ணுறது. காண்ட்னா முடியாது. வி காண்ட் இமேஜின் லைஃப், நம்மளோட வாழ்க்கையை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஆன் த எர்த், இந்த பூமியில் நம்மளோட ஆன் த எர்த் அப்படின்னா வி காண்ட் இமேஜின் லைஃப் ஆன் எர்த் வித்தவுட் சீ வாட்டர்னா வித்தவுட் சீ வாட்டர்னா கடல் தண்ணி இல்லாமல் இந்த பூமியில் நம்மளோட வாழ்க்கையை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. நம்மளோட வாழவே முடியாதுன்றான். இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ்டு சால்ட்ஸ். அப்படின்னா இந்த கடல் தண்ணி ஒரு கலவை. எப்படிப்பட்ட கலவை? ஏன்னா ஆஃப் மெனி, பல டிசால்வ்டு சால்ட்ஸ், பல கரையும் உப்புக்களால் ஆனது, ரைட்டா? உப்புக்கள்லே பல உப்புக்கள் இருக்குது, ரைட்டா? அப்போது இந்த கடல் தண்ணி பல உப்புக்களின் கலவை, ஒரு உப்பு இல்லை, பல உப்புக்களின் கலவைன்னு சொல்லி இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ்னா கரையும் உப்புக்கள், ரைட்டா? மெனி டிசால்வ்ஸ் மிக்சர்ஸ், ரைட்டா? த அனதர் ஒன் இஸ் ஏர். இன்னொன்று, இது ஒரு இயற்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன், ரைட்டா? ஒரு கரைசல் இயற்கையிலே. இன்னொன்று ஏர், காற்று ஒரு சொல்யூஷன் தான். ஏன்னா இந்த காற்றுல என்னென்ன இருக்குது பாரு. கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, இன்னும் ஓசோன் இருக்குது. இதெல்லாம் ஒரு மிக்சர் ஆஃப் ஏர், ரைட்டா? மிக்சர் ஆஃப் ஏர், ரைட்டா? அப்போது இது ஒரு கலவை. இது இயற்கையிலே நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா இட் இஸ் த மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ்ஸ். அதாவது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது தி அனதர் ஒன், இன்னொன்று என்னென்னா இஸ் ஏர். அடுத்த ஒரு சொல்யூஷன் என்னது? ஏர் அப்படின்றான். ஏருன்னா இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேசஸ். இது ஒரு கலவை. எதனோட கலவை? கேஸோட ஒரு கலவை ஏர்ன்றது. ஏரில் ஆக்சிஜன் மட்டுமா இருக்குது? இல்லை. கேஸஸ்னால் கேஸ் இது மிக்சர் ஆஃப் கேசஸ். லைக் நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அண்ட் அதர் கேசஸ். இன்னும் ஏகப்பட்ட கேஸஸில் இந்த ஏரில் இருக்குது. இது ஒரு கலவை, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த் ஆர் அசோசியேட்டட் வித் சொல்யூஷன். அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையும், ஆல் த லைஃப், மனுஷன், மாடு, மிருகம், எதுவாக இருந்தாலும், வாட் எவர் இட் மே பி, ரைட்டா? மரம், செடி, கொடி, மீன், எதுவாக இருந்தாலும் ஒரு உயிரினம், அது ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த், பூமியில் உண்டாக்கப்பட்டுள்ளது, ஆர் அசோசியேட்டட் வித் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனோடு சார்ந்து தான் வாழ முடியும். காற்று ஒரு சொல்யூஷன், இல்லைன்னு செத்து போயிடுவான். தண்ணி ஒரு சொல்யூஷன், இல்லைன்னா செத்து போயிடுவேன். எல்லாமே சொல்யூஷன் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. அதான் சொல்கிறான். ஆல் த லைஃப் இந்த வாழ்க்கை ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த், இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டுள்ளது. எல்லா உயிரினங்களின் வாழ்க்கை ஆர் அசோசியேட்டட் வித் சொல்யூஷன். இதெல்லாம் எதோட சார்ந்து இருக்கிறது? ஆர் அசோசியேஷன் சார்ந்து இருக்கிறது. இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களின் வாழ்க்கை ஆர் அசோசியேட்டட் வித் சொல்யூஷனோடு தான் சார்ந்து இருக்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட், பிளான்ட் டேக்ஸ் சொல்யூஷன் ஆஸ் ஏ பிளான்ட்னு தாவரங்கள், டேக் சொல்யூஷன், தாவரங்கள் இந்த கரைசலை எடுக்கிறது, ஆஃப் நியூட்ரன்ஸ் ஃபார்தர் க்ரோத் ஃப்ரம் த சாயில். அப்படின்னா அதனோட உணவாக, நியூட்ரன்ஸ்னால் உணவாக எது எடுக்கிறது? தாவரங்கள். டேக் சொல்யூஷன், அதை இந்த கரைசலை எடுக்கிறது, ஆஃப் நியூட்ரன்ஸ், அந்த கரைசலில் உள்ள சத்துக்களை எடுக்கிறது. பூமியில் போகிற கரைசல் தானே, வெறும் தண்ணி மட்டுமா இருக்குது? ஜிங்க் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது அந்த கரைசலில். அதை தாவரங்கள் இருந்தது ரூட் மூலியமாக தானே எடுக்கும். பூமிக்குள்ள ரூட்டு தானே. பிளான்ட்டில் எப்படி தண்ணி பூமியிலேருந்து வேறு மூலியமாக தானே இழுக்கும். அப்போது பிளான்ட் டேக்ஸ் சொல்யூஷன் ஆஃப் நியூட்ரன்ஸ் ஃபார்தர் க்ரோத் ஃப்ரம் த சாயில். அப்படின்னா ஃபார்தர் க்ரோத்னா அதனோட வளர்ச்சிக்கு, ஃப்ரம் த சாயில், மண்ணிலிருந்து மரம் தன் வளர்ச்சிக்காக வேண்டி பூமிக்குள்ள நியூட்ரன்ஸ்னால் சத்தான பொருள்களை எடுக்கிறது, சொல்யூஷன்லேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறான், ரைட்டா? மோஸ்ட் ஆஃப் த லிக்யூட்ஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பாடி. அப்படின்னா ஒரு மனுஷனோட உடம்புலேயும் சொல்யூஷன் இருக்குது. ஒவ்வொரு மனிதன் உடம்பு, மிருகம் எல்லாத்துலேயும் சொல்யூஷன் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த லிக்யூட்ஸ், அதிகமான லிக்யூட், மோஸ்ட் ஆஃப் த லிக்யூட்ஸ் பல முக்கியமான லிக்யூட்னா திரவங்கள், ஃபவுண்ட் இன் த ஹியூமன் பாடி, மனுஷனோட உடம்புக்குள்ளே
முக்கியமான திரவங்கள் ஃபவுண்டுன்னு இருக்கின்றன. இன்க்ளூடிங் ஒன்று பிளட்டு வந்து ஒரு சொல்யூஷன், ரைட்டா. அடுத்து லிம்புன்னா நிணநீர்னு அர்த்தம். நிணநீர் என்னது, உடம்புக்குள்ளே பிளட்டோடு சேர்ந்து ஓடக்கூடிய தண்ணி, ரைட்டா, லிம்பு. அண்டு யூரின், ஒன்றுக்கு போகிறோம் இல்லையா, யூரின் ஆல்சோ ஏ சொல்யூஷன். மிக்சர் ஆஃப் யூரியா அண்டு வாட்டர் இஸ் யூரின், ரைட்டா, ஆர் சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் கரைசல்கள். அடுத்து நெக்ஸ்ட், டே டு டே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாஷிங். ஒவ்வொரு நாளும் நம்ம துணி துவைக்கிறோம். டே டு டே ஒவ்வொரு நாளும், டே டு டேன்னு ஒவ்வொரு நாளும். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் மனுஷனோட செயல்பாடுகள். மனுஷங்க செய்கிறான், என்ன செய்கிறான், லைக் வாஷ் பண்ணுறது. இது சர்ப்பை சர்ப்பு வந்து ஒரு பவுடர், அது தண்ணியில் போட்டால் என்ன ஆகுது, கரைசல் ஆயிடுது, ஒரு சொல்யூஷன் ஆயிடுது. அப்போ வாஷ் பண்ணுறதுக்கும் சொல்யூஷனை யூஸ் பண்ணுறான், குக் பண்ணுறதுக்கும் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறான், க்ளீன் பண்ணுறதுக்கும் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறான். அண்டு ஃபியூ அதர் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா இன்னும் சில காரியங்களுக்காக இந்த சொல்யூஷன் உபயோகப்படுத்தப்படுகிறது. இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூஷன் வித் வாட்டர். எப்படி இது, இந்த சொல்யூஷன் வந்து எப்படி இன்வால்வ்னா பங்கு வைக்கிறது, இந்த சொல்யூஷன் உண்டாவதற்கு பங்கு வைக்கிறது. இன்வால்வ் த ஃபார்மேஷனை உண்டாக்குவதற்கு பங்கு வைக்கிறது. இந்த நல்லா பார்த்துங்க, இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் உண்டாகுவதற்கு எது பங்கு வகிக்கிறது முக்கியமாக, வித் வாட்டர். தண்ணி கூட தான் இந்த சொல்யூஷனை உண்டாக்க முடியும். இப்போ தண்ணி இல்லாமலும் உண்டாக்கலாம். 90% தண்ணியோட தான் வந்து சொல்யூஷன் உண்டாக்க முடியும். இனிமேல் போக சொல்லித்தருவேன் தண்ணி இல்லாமல் நான் எப்படி சொல்யூஷன் உண்டாக்குறதுன்ட்டு. இப்போதைக்கு பிரைமரி இதை பாருங்கள். சிமிலர்லி த ட்ரிங்க்ஸு, நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், கோக் குடிக்கிறோம், ஆரஞ்சு எல்லாம் இந்த கடையில் போய் இந்த பாட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் குடிக்கிறோம், அதெல்லாம் ட்ரிங்க்ஸ். அது வந்து என்னது, ஒரு சொல்யூஷன், ரைட்டா. இப்போ அதுக்குள்ளே கேஸ் எண்ணெய் பிரித்து குடிக்க முடியுமா? எனக்கு கோக்கில் போயிட்டு எனக்கு அதில் போட்ட கெமிக்கல்ஸை பிரித்து கொடுக்க முடியுமா? முடியாது, ரைட்டா. சிமிலர்லி இதே மாதிரி உதாரணமாக அந்த ட்ரிங்க்ஸ், நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அது ஒரு சொல்யூஷன். வாட் வி டேக், நம்ம சாப்பிட்றது, வாட் வி டேக், நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு சொல்யூஷன். லைக் உதாரணமாக ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்றேன் இல்லையா, அதை கரைச்சி கொடுத்துட்றான். ஆனால் ஆரஞ்சை கரைச்சி கொடுத்துட்றான், எனக்கு முழு ஆரஞ்சை கொடுக்க முடியுமா? கரைச்சதுக்கப்புறம் கொடுக்க முடியாது. அப்போ சொல்யூஷனாக மாறிடுச்சு, ரைட்டா. அடுத்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். ஏரேட்டட் என்னது, காற்றேற்றப்பட்ட ட்ரிங்க்ஸ். அப்படின்னா அதுக்குள்ளே காற்று அடைச்சிருப்பான். ட்ரிங்க்ஸு இருக்கும், உள்ள காற்றை வந்து அடைச்சிருப்பான். அதான் ஏரேட்டட்னா காற்று அடைக்கப்பட்ட குடிபானம். ட்ரிங்க்ஸ்னால் குடிபானம். அந்த குடிபானம் என்னது, எப்படி இருக்குது, ஏரேட்டட். சில இடத்துல போய் என்ன பண்ணுங்க, அதை மூடி திறந்த உடனே புஷ்ஷுன்னு காற்று வருது இல்லையா, அப்போ அதுக்குள்ளே காற்று அடைச்சிருக்கான்னு சொல்லிட்டோம். அந்த ட்ரிங்க்ஸில் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், அதெல்லாம் கலவை, சொல்யூஷனா. அடுத்து டீ சாப்பிட்றீங்க, அது என்ன, சுகர் மிக்ஸ் பண்ணியிருக்கான், தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கான், பால் மிக்ஸ் பண்ணியிருக்கான், டீ தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் கலவை பண்ணி தானே கொடுக்குறோம், பிரித்து எடுக்க முடியாது டீயை, ரைட்டா. டீ போட்டதுக்கப்புறம் டீ தூள் கூட்டினா கொடுக்க முடியாது, அது வந்து கலவை, ரைட்டா. ஹோமோஜீனியஸ் மிக்சர், ரைட்டா. டீ. அடுத்து காஃபி சாப்பிட்றீங்க, இதெல்லாம் கலவை, எக்ஸட்ரா. இடிசினா எக்ஸட்ரான்னா இன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஏகப்பட்டது இருக்குது. இடிசினா எக்ஸட்ரா இன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஆர் ஆல்சோ சொல்யூஷன். எக்ஸட்ரா இன்னும் இருக்குன்றது, ஏகப்பட்டது இருக்குது, அதுவும் சொல்யூஷன் தான். ஆர் ஆல்சோ இருக்கின்றன, சொல்யூஷனாக இருக்கின்றன. தேர்ஃபோர் ஆகவே த எபிலிட்டி ஆஃப் வாட்டர், ஆகவே என்ன செய்யுது, த எபிலிட்டினா இந்த தண்ணியோட ஒரு திறன், த எபிலிட்டி ஆஃப் வாட்டர் டு ஃபார்ம் சொல்யூஷன். எதுக்கு, இந்த தண்ணிக்கு ஒரு திறமை என்ன இருக்குன்னா, சொல்யூஷனை உண்டாக்குற ஒரு திறமை இருக்கிறதுன்னு சொல்கிறான். தேர்ஃபோர் ஆகவே த எபிலிட்டி ஆஃப் வாட்டர்னா தண்ணிக்கு உண்டான திறமை என்னவென்றால் டு ஃபார்ம் ஏ சொல்யூஷன், ஒரு சொல்யூஷனை உண்டாக்குவதற்கு தண்ணிக்கு திறமை இருக்கிறது. இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப், அதுதான் பங்கு வகிக்கிறது. வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சொல்யூஷனாக மாற்றாத, இஸ் ரெஸ்பான்சிபிள், பொறுப்பு வைக்கிறது, ஃபார் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப். சப்ஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப்னா பொருள், வாழ்க்கைக்கு தேவையான பொருளை சொல்யூஷனாக மாற்றுவதற்கு முக்கியமான பங்கு தண்ணி வகிக்கிறது. அதுதான் சொல்கிறான். தேர்ஃபோர் ஆகவே த எபிலிட்டி ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணியோட பங்கு, முக்கியத்துவம். டு ஃபார்ம் என்னத்தை, எதுக்கு முக்கியத்துவம், டு ஃபார்ம் சொல்யூஷன். எதை சொல்யூஷன் உண்டாக்கணும், சொல்யூஷனை உண்டாக்குற பொறுப்பு இதுக்கு தண்ணிக்கு. இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏ சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸை அதை சொல்யூஷனாக உண்டாக்குற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, தண்ணிக்கு இருக்குது. அப்படி சொல்யூஷனாக உண்டாக்கணும் தான் நீ குடிக்கிற. ஆஃப் லைஃப்னா வாழ்க்கைக்கு, ரைட். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தூக்கம் வருது.